தண்ணீல எரியும் அடுப்பை கண்டுபிடிச்சு பலரையும் அதிசயக்க வச்சு இருக்காரு ஒரு தமிழ் விஞ்ஞானி. யார் அவரு, அது என்ன கண்டுபிடிப்பு, விரிவா பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தண்ணியில அடுப்பெரியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் 1 லிட்டர் தண்ணீரில் 1 மாதம் அடுப்பு எரிய வைக்க முடியுமாம். வாட்டர்ல இருந்து எப்படி நம்ம கேஸ் நம்ம எடுக்கிறோம்னு பார்த்துக்கலாம் லைவா. உங்களுக்கு டவுட் இல்லைல்ல? இப்போ பாருங்க, அப்படி ஒரு அசாத்திய கண்டுபிடிப்பு தான் இது. தண்ணீரில் இருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுத்து அதை எரிசக்தியாக பயன்படுத்தும் ஒரு அதிசய அடுப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 10 பேர் 12 பேர் வீடுகளுக்கு பயன்படுத்தலாம், பேக்கரிக்கு பயன்படுத்தலாம், சின்ன சின்ன கம்யூனிட்டி குடும்பங்களுக்கு பயன்படுத்தலாம். டெல்லியில் நடந்த ஒரு எக்ஸ்போவில் தான் இந்த கண்டுபிடிப்பு உலகிற்கு அறிமுகமானது. இதன் பெயர் HONC கேஸ். இந்த அதிசயிக்க வைக்கும் அடுப்பை உருவாக்கியவர் அமெரிக்காவிலோ ஆஸ்திரேலியாவிலோ பிறக்கவில்லை, இந்தியாவில். அதுவும் நம் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் உள்ள பேலூரில் தான். விஞ்ஞானியின் பெயர் ராமலிங்கம் கார்த்திக். இவர் கடந்த 20 ஆண்டுகளாக கடினமாக உழைத்து இந்த படைப்பை உருவாக்கியுள்ளார். நெருப்பு இருக்கு, இது வேர்ல்டுலேயே சேஃப்டி கேஸாக நம்ம தயாரிச்சிருக்கோம். உலகத்திலே முதல் முறையா ஹைட்ரஜனை சேஃப்டியாக மாற்றி பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடையில வந்து தீக்கு கட்டாயிருக்கு அப்படின்னா பாருங்க, பயப்படாம கீழே விட்டுலாம். நான் அது ஒரு 20 வருஷமா இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். டெடிக்கேட்டடாக பண்ணுவேன். அதாவது இது வெளியே சொல்ல மாட்டேன். வெளியே சொன்னால் ஏன்னா மக்கள் நெருப்பு எரியும் போது தண்ணீர் ஊற்றி அணைத்து பழகிய மக்களுக்கு நெருப்புலேருந்து தண்ணீர், அதாவது தண்ணீர்லேருந்து நெருப்பு எடுக்கலான்னு சொன்னால் கொஞ்சம் நம்ப மறுத்தாங்க. ஏளனமாகவும் பேசினாங்க, நிறைய அவமானமும் பட்டிருக்கேன். ஆனால் இதை முடியும்னு நம்பினேன். கண்டிப்பாக தண்ணியிலேருந்து நெருப்பு எடுக்கலாம். சிம்பிள் தான். அதாவது வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரித்து எடுக்கலான்னு சயின்ஸ் சொல்லுது. நம்ம சின்ன வயசு ஸ்கூலில் படிச்சிருக்கோம். ஆனால் இன்று வரை அதை ஒரு ஃபியூலாக எடுக்க முடியலங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் கண்டுபிடிச்சது ஆச்சரியம் இல்லை, இன்று வரைக்கும் வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜனை பிரித்து எடுத்து ஃபியூலாக பயன்படுத்தலையேங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்றைக்கும் இதை செஞ்சுருக்கணும். இவர் கண்டறிந்துள்ள இயந்திரத்தில் 1 லிட்டர் தண்ணீர் ஊற்றினால் சாதாரண பேட்டரி மின்சாரம் மூலம் 1 மாதத்திற்கு தேவையான வீட்டு எரிவாயுவை பெற முடியும் என கூறப்படுகிறது.